நான் வாழ்த்துறேன். ஜெபம் செய்வோம். கர்த்தர் இந்த நாளை கொடுத்திருக்காரு நமக்கு. இந்த வருடத்துல முதல் மாதத்துல 4வது வாரத்தை சந்திக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஜெபம் செய்வோம். எங்களை அருமையாய் நேசித்து காத்து வழி நடத்தி வருகிறதான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் தலையில நீங்க ஆண்டவரே கை வைத்து அவங்களை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே அப்பா, அந்த நாளில தகப்பனே ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் கேட்கத்தக்கதாக இந்த பிள்ளைகளுடைய செவிகளை என் தேவன் திறந்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவரே அப்பா அந்த இருதயத்துல ஆண்டவரே பதித்து தகப்பனே, அதன்படி வாழ்க்கையில இந்த பிள்ளைகள் கடைபிடித்து தகப்பனே, வாழ்க்கையில உயரவும் தகப்பனே, ஆண்டவரே உமது நாமத்தை ஆண்டவரே உயர்த்தவும் தகப்பனே, அந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை பழக்கி தர வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உமது வசனங்கள் ஒவ்வொன்றும் புடமிடப்பட வேணுமாய் ஜெபிக்கிறோம் சாமி. சோத்திரம். அடியாளை கூட மறைத்து என் தேவன் வெளிப்படும்படியாய் கெஞ்சி நிற்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்றேன். எவ்வளோ கஷ்டங்களையும் வச்சுட்டு இதை கேட்கணுமா அப்படின்னு சொல்லி யார் வந்திருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அவங்க முகம் தெரியும். கேமராவுக்கு வரணுமா? வேண்டாப்பா, இப்படியே இருக்கட்டும். ஓகே, அவங்களே வைக்கலையாட்டது. நானே வைக்கல. ஓகேம்மா, சரி. இப்ப இங்க யாரெல்லாம் ரொம்ப நாள் நம்ம வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? நம்ம எல்லாருமே அப்படிதானே, ரொம்ப நாள் நம்ம வாழணும் அப்படிதானே ஆசைப்படுவோம் இல்லையா? அப்போ நமக்கு நம்ம நீடித்த நாள் வாழணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள 1ஆம் கற்பனையாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம வாழ்நாட்கள் நீடித்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு நன்மை உண்டாகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கனம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்றத நம்ம கேட்டு நடக்கணும், அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இதுதான் நியாயமான செயல். இதுதான் நம்ம ஆண்டவர் என்னைக்குமே நம்ம நியாயமான செயலை தான் செய்யணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்போ நம்ம நம்ம என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும், அவங்க சொல்ல நம்ம கேட்கணும். நீதிமொழிகள் 4 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, தகப்பன் போதகத்தை நம்ம கேட்கும் போது என்ன அடைகிறோமா? புத்தி அடைகிறோம். தகப்பன் போதகத்தை கேட்கும் போது நம்ம புத்தி அடைகிறோம்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது பாருங்க, அந்த நல்ல போதகத்தை யார் நமக்கு தருவாரு அப்படின்னா, ஆண்டவர் தான் நமக்கு தருவாரு. இப்ப தகப்பன் நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் ஆண்டவர் தான். இப்ப மாம்சத்துக்குரிய தகப்பன்னா நம்ம அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அதான். அப்புறம் நம்ம ஆவிக்குரிய தகப்பன் ஆண்டவர். ஆண்டவருடைய கொடுக்குற நல்ல போதகத்தை நம்ம கேட்டு அதன்படி நம்ம அதை விடாம பற்றி கொண்டு நம்ம அதன்படி நடக்கணும். அப்ப இந்த மாதிரி நடக்கும் போதுதான் நமக்கு இன்னும் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு? கத்து தருவாரு. நல்ல போதகத்தை அவருதான் நமக்கு தர முடியும்.
அதனால அவர் கொடுக்கிற போதகத்தை, அந்த அவர் கொடுக்கிற உபதேசத்தை நம்ம விடாம என்ன செய்யணுமா, பற்றி கொள்ளணும். அதே மாதிரி நடக்கணும். வசனத்தின்படி நம்ம நடக்கணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, போதகத்தை நம்ம என்ன செய்யணும்னா அதை மறக்க கூடாது. நம்ம போதகத்தை விடாம பற்றி கொள்ளணும், அதை மறக்க கூடாது. அதை இருதயத்துல வச்சு நம்ம என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். அப்படி மறக்காம நம்ம காத்து கொள்ளும் போதுதான் இந்த 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் எல்லாம் பார்க்கும்போது, மறக்காம நம்ம காத்து கொள்ளும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்குதா, நீடித்த நாட்கள் கிடைக்குது. நம்ம நிறைய நாள் வாழ்வோம். நம்ம நீடித்த நாட்கள் கிடைக்குது. நம்ம இப்போ கூட நம்ம வாழ்றது ஆண்டவருடைய சுத்த கிருபைதான். நம்ம இன்னைக்கு நிறைய பேரு நம்ம பார்த்தவங்க எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எத்தனையோ பேரு எல்லாம் இறந்துருக்காங்க. நம்மள ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அது நம்ம ஆண்டவருடைய கிருபைனாலதான். இப்ப நீடித்த நாட்களா ஆண்டவர் தீர்க்க ஆயுசு சமாதானத்தை எல்லாம் நமக்கு தருவாரு. நம்ம போதகத்தை நம்ம என்ன செய்யணும், மறக்க கூடாது, காத்து கொள்ளணும். அப்பதான் கிருபையும் சத்தியமும் நம்மளை விட்டு விலகாம இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளைகளை என்ன செய்யணும், பத்திரப்படுத்தணும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நம்ம எங்க எங்க எங்கன்னு தேடி பிடிச்சு நம்ம வாசிக்கணும். வார்த்தை எங்க இருக்குது, நம்ம வேதத்துல இருக்குது. அதை தேடி வாசிச்சு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தேடி வாசிச்சு வாசிச்சு ஏற்றுக்கொள்ளணும். எப்படி அதை தேடணும் அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 2:4 நம்ம வாசிக்கிறோம், புதையலை போல தேடி வாசிக்கணுமா. அப்போ புதையல்னா புதையல் இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அதை போய் தோண்டி தோண்டி அதை புதையலை எடுக்க பார்ப்போம் இல்லையா. அது மாதிரி வசனத்தை நம்ம தோண்டி தோண்டி இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி 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 நம்ம என்ன செய்யணும், அதை படிக்கணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதுன்னு நம்ம உணர முடியும். தேவனை அறிகிற அறிவை நம்ம கண்டுகொள்ள முடியும். தேவனை அறிகிற அறிவை நம்ம கண்டுகொள்ளணும்னா நம்ம அந்த வசனத்தை தோண்டி தோண்டி புதையல மாதிரி நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். அப்போ நம்ம ஆண்டவர் நம்மள அபரிவிதமா நம்மள நடத்துவாரு. அப்ப தாய் தகப்பன் சொல்ல கேட்கணும், கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சோம் இல்லையா. அப்படி இப்ப யாரெல்லாம் தாய் தகப்பனுடைய போதகத்தை கேட்டாங்க, சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, அவங்க என்ன ஆசீர்வாதத்தை அவங்க அவங்க பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு 3 நபர்களை மட்டும் நான் சொல்றேன், சீக்கிரமா நம்ம சொல்லிட்டு முடிச்சுக்கலாம், சரியா. இப்ப முதலாவது நபர் சவுல். சவுலை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா சண்டே கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல எல்லாம் படிக்கிறோம். நீங்க இப்பெல்லாம் படிக்க வேணாம், நீங்க வசனத்தை தேட வேண்டாம், அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க வீட்டுல போய் அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த சவுலோட அப்பா பேர் கீசு. அவர் ரொம்ப பராக்கிரமசாலி. அவர் ரொம்ப பலசாலி, பராக்கிரமமா இருப்பாரு. அப்ப பாருங்க, அவர்கிட்ட ரொம்ப தைரியசாலி இப்படி எல்லாம் இருப்பாரு. அப்புறம் அவரு என்ன கோத்திரம்னா பெஞ்சமின் கோத்திரம். அப்போ அந்த மகன் யாரு, சவுல் என்ன பண்ணுவானா, சவுல் ரொம்ப அழகா இருப்பாராம், ரொம்ப அழகா இருப்பாரு. இஸ்ரவேல் புத்திரர்லயே இவனை பார்க்கலாம் யாரும் அழகு இல்ல, இவன் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்களாம். அப்போ அந்த சவுல் உயரமா இருப்பார், உயரமா. இப்ப நம்ம போய் நின்னோம்னா அவருக்கு தோளுக்கு கீழேதான் எல்லாரும் நிப்போம், அந்த மாதிரி அவரு அவ்வளோ உயரமா இருப்பாரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாரு, அந்த தகப்பன் கீசு அந்த சவுலை கூப்பிட்டு, நீனும் கழுதைகள்லாம் காணா போயிடுச்சு, நீ போய் தேடிட்டு வாடான்னு சொல்லுவாரு. உடனே அப்பா சொல்ல தட்டலாமா, தட்டக்கூடாது இல்லையா. நீங்களாம் அப்படி தட்ட மாட்டீங்க இல்லையா. அப்பா சொன்னா கேட்கணும், அம்மா சொன்னா கேட்கணும், அப்படியே கீழ்படிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல வச்சுக்கணும். அது ஒரு நல்ல போதகம் கடவுள் கொடுக்கறது. அப்போதான் நம்ம என்ன செய்யணும், அப்பா அம்மா சொன்ன கேட்கணும். அப்படியே அதே மாதிரி இந்த சவுல் என்ன செய்யறாரு, அப்பா சொல்றத கேட்கிறாரு. கழுதை காணாம, நீ போகும்போது ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்லுவாரு.
அதே மாதிரி இவனும் ஒரு வேலைக்காரரை கூட்டிக்கிட்டு அவன் கழுதைய தேட புறப்பட்டு போறான். அந்த எப்ராயிம் மலைகள் அங்கெல்லாம் போய் அவன் தேடுறான், கழுதையே கிடைக்கவே இல்லை. அப்புறம் சாலீம் நாடு, சலிசா நாட்டுல போய் அங்க தேடி பாக்குறான், அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் சாலீம் நாட்டுக்கு வரான், அங்கேயும் கிடைக்கல. இவன் தேடி தேடி பாக்குறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. இப்படி நாடா அலையிறாங்க, கிடைக்கல. பெஞ்சமின் நாட்டுக்கு போறாங்க, அங்க போய் தேடுறாங்க. இந்த பெஞ்சமின் நாட்டுக்கு போய் தேடும் போது அங்கேயும் கிடைக்கல. ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க 2 பேரும். சோர்ந்து போயிட்டு என்ன பண்றாங்க, கடைசியில ஒரு நாடு சூப் அப்படின்னு ஒரு நாட்டுக்கு வர்றாங்க. அங்க வந்து அங்கேயும் தேடி பாக்குறாங்க, கிடைக்கவே இல்லை. எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்னடா அப்பா வேற இந்த வேலையை சொல்லிவிட்டாரே, நம்ம தேடுறோமே கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. அப்பதான் சவுல் சொல்றாரு அந்த வேலைக்காரனை நோக்கி, என்ன சொல்றாருன்னா, தகப்பன் கழுதைய காணும்னு தேடிட்டு வர சொன்னாரு. அவரு கழுதை கவலையை விட்டுட்டு நம்ம காணுமேன்னு நம்மளுடைய கவலைப்படுவாரு நமக்காக. அதனால வா நம்ம திரும்பிய போயிடுவோம்னு சொல்லி கூப்பிடுவாரு. யாரு? சவுல் வந்து வேலைக்காரனை சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ வேலைக்காரன் சொல்லுவார், இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, நம்ம வந்து இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அங்க போய் நம்ம கேட்கலாம். தீர்க்கதரிசினா நடக்க போறத சொல்லுவாரு. அப்படி ஞான திருஷ்டிகாரன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம். தீர்க்கதரிசிங்க அவங்க. அவரு இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவர் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி அவனை அங்க கூட்டிட்டு போலான்ட்டு போவான். அப்ப கேட்பான், ஐயோ நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனா நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகணும் இல்லையா, வாங்கிட்டு போவோம்ல. நம்ம யாரும் சும்மா கைய வீசிட்டா போவோம் இல்லையில. அப்போ அது மாதிரி வாங்கிட்டு போறதுக்கு நம்ம தின்பண்டங்கள் எல்லாம் நம்ம தின்னுட்டோமே, நம்மகிட்ட காசு ஒண்ணுமே இல்லையே, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி சவுல் கேட்கும்போது அந்த வேலைக்காரர் சொல்லுவாங்க, 4 சேக்கல் வெள்ளி என்கிட்ட இருக்குது, நீ வா, அதை கொடுத்துட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போவாங்க. போனோன்னு அந்த தீர்க்கதரிசிகிட்ட போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணுவார், தேவன் தீர்க்கதரிசிகிட்ட பேசி, இந்த மாதிரி சவுல்னு ஒருத்தர் வருவாரு, நீ அவனை என்ன செய்யணும், நீ இஸ்ரவேலின் மேல அதிபதியா நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு தேவன் வந்து அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இவன் போனோன்னே அந்த தீர்க்கதரிசி இவனெல்லாம் வந்து எல்லாம் சாப்பாடுலாம் கொடுத்து உட்கார வச்சு அவனை பார்த்துட்டு அந்த ராஜாவா இவனை அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அதிபதியாக அபிஷேகம் பண்ணி அனுப்புவாரு. இப்ப கழுதைய தேட போன அந்த சவுலுக்கு இஸ்ரவேலின் மேல அதிபதியாக தேவன் என்ன பண்ணாரு, அபிஷேகம் தந்தாரு. எப்படி இருந்த மனுஷனை கழுதைய போய் தேட போறதுக்கு வெறுமையா போனா, ஆனா இவனை ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு, இஸ்ரவேலின் மேல அதிபதியாக அபிஷேகம் பண்ணார். எவ்வளவு உயர்த்தி இருக்காரு பாரு. ஏன்? அவன் அப்பா சொன்ன பேச்ச கேட்டான், கடவுளுக்கு மதிப்பு கொடுத்தான், எல்லாமே செஞ்ச போது ஆண்டவரு அவனை அதிபதியா அபிஷேகமா அபிஷேகித்து அந்த அதிபதியாக அபிஷேகித்து அனுப்புறாரு. புரியுங்களா? இந்த சவுளை பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். அதனால அடுத்தது யோசேப்பு. இவனும் அப்பா பேச்ச கேட்டான், இவன் கடவுளுக்கு பயந்து இருந்தான். இந்த யோசேப்பு இவன் என்னம்னா, இவன் அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருப்பான். இவனும் அப்பெல்லாம் அந்த ஆடு மேய்க்கிற தொழில் தான் அங்க அதிகமா இருக்கும். அப்போ அவனும் ஒரு 17 வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துட்டான். அப்போ வந்து தகப்பனுக்கு வந்து வயசாகிதான் இவனே பிறந்தான். அப்போ அதனால நமக்கு வயசாகிதான் அவன் பிறந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப அப்பா வந்து நேசிச்சு அவனுக்கு பலவர்ண அங்கியெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. அப்போ பாருங்க, இத பார்த்துட்டு அந்த அவங்களோட சகோதரன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க யாரு, 12 பேரோட இவன் பிறந்தான். அப்போ அவங்க சகோதரன்லாம் அவங்க அண்ணன்மார்கள்லாம் பாடுறா, அப்பா அவனுக்கு மட்டும் ஒரு என்ன கொடுத்திருக்காரு, பலவர்ண அங்கிய கொடுத்திருக்காரு, நம்ம என்ன செய்யணும், ஐயோ இவன் நமக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்பா அவனுக்குதான் மட்டும் செய்யறாருன்னு சொல்லிட்டு அவன் மேல ரொம்ப பொறாமையா இருப்பாங்க. யாரு? அவங்க அண்ணன்களாம். உடனே அப்புறம் இப்படி இருக்கும்போது
அந்த இவன் யோசேப்பு என்ன பண்ணுவான், அவங்க அண்ணனுங்கெல்லாம் ஆடு மேய்க்கும் போது என்னென்ன தப்பெல்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் ஒவ்வொரு தப்பையும் கொண்டு வந்து அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால பாரு நம்மளை போட்டு போட்டு கொடுக்குறான் பாருடா அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப அந்த யோசேப்பு கிட்ட வந்து ரொம்ப பொறாமையா இருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ண, யோசேப்பு சொப்பனக்காரன், சொப்பனம் கண்டானா அந்த நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணன்கள்ட்ட சொல்றான். ஏன்னா சொப்பனம் கண்டானா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த என்னுடைய கதிர்கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்னுச்சு, உங்க எல்லாருடைய கதிர்கட்டும் என்னைய வணங்கி நின்னுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொப்பனம் கண்டேன்னு சொல்லி அண்ணன்கள்ட்ட சொல்லுவான். அப்போ வந்து நாங்க எல்லாம் உன்னை வந்து வணங்கன்மாடா அப்படின்னு சொல்லி இப்படி அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப ரொம்ப அவனை கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ அப்புறம் இன்னொரு சொப்பனமும் நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லுவான். என்னன்னா சந்திரன் சூரியன் நட்சத்திரம் எல்லாமே எனக்கு வணங்குனுச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவங்க அப்பாவும் கேட்பாரு, அப்பன்னா நாங்க அம்மா அப்பா எல்லாருமே உன்னைய சகோதரன் எல்லாருமே உன்னை வணங்குவாங்களாடா அப்படின்னு சொல்லி அப்பாவும் அதை கேட்பாரு. உடனே இந்த மாதிரி இதனால எல்லாம் அந்த சகோதரன்கள் வந்து அப்பா எப்பயுமே நம்ம மேல வந்து பொறாம எல்லாம் பட மாட்டாரு இல்லையா, அந்த சகோதரன் இப்படி பொறாமப்பட்டு என்ன பண்ணாங்க, பொறாமப்பட்டு காதுல விழுந்தாங்க. கேக்குதுக்கா? அத பேரு பொறாமப்பட்டு என்ன பண்ணாங்க, அவங்க இருந்தாங்க. அப்போ வந்து அவ தகப்பன் சொல்லுவாரு, ஒரு நாள் நீங்க யோசேப்ப அனுப்புவாரு சகோதரன்ட்ட போய், அவங்கெல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது நீ போய் அண்ணன்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வாடான்னு சொல்லி அனுப்புவாரு. அனுப்பும்போது அப்போ அந்த சீஹேம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அங்க போலான்ட்டு அவங்கள தேடி அங்க போறான். யாரு? யோசேப்பு போகும்போது அங்க அங்க போய் பாக்குறாங்க, அங்க யாரும் அண்ணன்கள்லாம் யாருமே இல்லை. சரின்னு தேடிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தர் கேட்பாரு, என்ன தேடுற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. எங்க அண்ணங்கெல்லாம் இங்கதான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, அவங்க எங்க போயிட்டாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் சொல்லுவாரு, தோத்தானுக்கு போவோம்னு பேசிட்டு இருந்தாங்க, வேணா நீ அங்க போய் பாடுறான்னு சொல்லுவாங்க. உடனே இவன் தோத்தானுக்கு போறான். தோத்தான் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறான். அங்க இவன் போறங்காட்டியுமே என்ன பண்றான், அங்க அங்க போறங்காட்டியுமே அவங்க அண்ணனுங்கெல்லாம் பேசுறாங்க, டே 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 அப்போ கொஞ்சம் தூரத்துல வரும்போதே, டே சொப்பனக்காரன் வந்துட்டான்டா, இவனை நம்ம சாகடிச்சிடணும்டா அப்படின்னு சொல்லி அவங்க சதி ஆலோசனை பண்ணி அப்படி பேசிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஒரு கோபம் இருக்கும் பாரு. தகப்பன் அந்த அண்ணமார்கள்லாம் இவனை எப்படியாவது இவனை சாகடிச்சிடணும்னு சொல்லிட்டு, அப்போ இவனை போய் போனோடனே அந்த பலவர்ண அங்கேயும் போட்டிருப்பான்ல அப்பா தைச்சு கொடுத்த சட்டைய, அது ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் புடிங்கிட்டு ஒரு குழியில தூக்கி போட்டுருவாங்க. அந்த குழி பாலடைஞ்ச குழி, தண்ணி எல்லாம் இல்ல, அதுல தூக்கி போட்டுருவாங்க. அதுல இருந்து ஏறி இவனால வரவே முடியாது, அப்படிப்பட்ட குழியில தூக்கி போட்டுருவாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்போ ஒரு அண்ணன் மட்டும் சொல்லுவான், அவனை போய் குழியில போட்டு என்னடா செய்யறது, இங்க பாரு வேலர்கள்லாம் வராங்க பாரு, அவங்க வந்து வியாபாரத்துக்காக அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க எகிப்துக்கு போறதுக்காக ஒட்டகத்தின் மேல வருவாங்க வேலர்கள். அப்போ அவங்க கையில நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க அவனை தூக்கி அதுல இருந்து தூக்கி அவங்கள்ட்ட 20 வெள்ளி காசுக்கு வித்துருவாங்க. வித்துட்டா அவங்க எகிப்துக்கு கொண்டு போயிடுவாங்க. எகிப்துக்கு கொண்டு போய் அவங்களும் அவனை வித்துருவாங்க. யார்கிட்ட? போத்திபார் அப்படிங்கிறவர்கிட்ட வித்துருவாங்க. அந்த போத்திபார் யாரு அப்படின்னு பார்த்தா, அந்த பார்வோனின் பிரதானி, அவன் தலையாரிகளுக்கெல்லாம் அதிபதியா இருப்பான். அவன்கிட்ட விட்டுருவாங்க. அவன்கிட்ட விட்டோன்னே அவங்கள்ட்ட போய் இவன் வந்து அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். தனக்கு எல்லாம் வேலை செஞ்சும் போது அப்பதான் இவன் நல்லா வேலை செய்வான், இவனுக்கு கடவுள் பக்தியா இருப்பான், எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இப்படி இருப்பான்.
அப்போ ஆண்டவர் வந்து இவனை வழி நடத்துறாரு. ஆண்டவர் கண்கள்ல தயவு கிடைக்குது, எல்லாமே இவனுக்கு கிடைச்சு. இவன் என்ன பண்றான், அப்பதான் அந்த போத்திபார் நினைப்பான், இவன் நல்லவனா இருக்கான், நம்ம வீட்டுல விசாரணைக்காரனா நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லி அவங்க வீட்டுல கொண்டு போய் அவனை வச்சு அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பான். அங்க அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன செய்வானா, அவனுடைய எல்லாத்தையுமே இவன் கையில ஒப்பு கொடுத்துருவான். ஒப்பு கொடுத்துட்டு யாரு மனைவிய மட்டும் ஒப்பு கொடுக்க மாட்டான். மத்த எல்லா பொருளெல்லாம் இவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துட்டு அவன் இருப்பான். அப்போ அவன் அந்த வீட்டுல இவன் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அவனுடைய மனைவி ஒரு பொய் குற்றச்சாட்டு பண்ணி அவனை சிறையில போய் அடைச்சிருவாங்க. சிறையில இருப்பான். சிறையில இருக்கும்போது சிறையில எல்லாம் இருந்தாலும் கஷ்டம் தானே, இருந்தாலும் அவன் என்ன அப்போ சிறைச்சாலையின் அந்த அதிபதி கூட கூட இவனுக்கு கண்கள்ல வந்து தயவு கிடைக்கும். எப்படின்னா அங்க போய் இவன் சும்மா இருக்க மாட்டான், எல்லாத்தையும் விசாரிப்பான்ல. நிறைய பேர் சிறையில இருப்பாங்கல்ல, அப்ப விசாரிப்பான். விசாரிக்கும் போது அங்க ஒரு பானபாத்திரக்காரன் சுயம்பாகி 2 பேர் இருக்காங்க சிறையில. அவன்கிட்ட போய் ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன என்ன கலக்கமா இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, பானபாத்திரக்காரன் தலைவன் சொல்லுவான், நானு ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவனும் அங்க போனாலும் இவன் சொப்பனத்தை விடுவிக்கிற ஒரு வரனை ஆண்டவரே அவனுக்கு யோசேப்புக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவனும் ஒரு சொப்பனம் சொல்லும் போது அந்த சொப்பனத்துக்கு இவன் பதில சொல்லி, நீ வந்து இன்னும் என்ன பண்ணுவ, நீ வந்து ஒரு 3 நாளைக்குள்ளார நீ வந்து விடுதலை ஆயிடுவ, நீ எப்போதும் இந்த பானபாத்திரக்காரன் வேலைய நீ அங்கேயும் செய்வ, நீ விடுதலை ஆவன்னு சொல்லுவான். அதே மாதிரியே அவனும் விடுதலை ஆயிடுறான். இந்த இன்னொருத்தங்கிட்ட அவன் சொல்றான், அவனும் ஒரு இது சொல்லி சேம்பாகியின் தலைவன் சொல்றான், அவனுக்கு அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அவன் சொல்லும் போது அவனுக்கும் உண்மையை சொல்றான், அதே மாதிரி அவனுக்கும் ஆயிடுது. இப்போ இந்த பானபாத்திரக்காரன் விடுதலை ஆகும்போது யோசிப்பு சொல்லுவான் அவன்கிட்ட, நீ போய் நீ நான் விடுதலை ஆகி போகும்போது நீ அங்க வந்து என்னைய வந்து நினைச்சுக்கோ, என்னைய வந்து அங்க சொல்லு, நான் வந்து எந்த குற்றமும் செய்யாம இங்க இருக்கிறேன்ல, நீ என்னைய அங்க வந்து நினைச்சு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் போனவன் மறந்துடுவான். 2 வருஷம் ஆயிடுது, அப்பயும் மறந்துடுவான். மறந்தோடனே இது எப்படி ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு போறாரு பாரு. ஏன்னா அவன் கடவுள் பக்தியா இருக்கிறவன், ஆண்டவர் வழி நடத்த. அதனால நம்மளும் கடவுள் பக்தியா இருந்தோம்னா நம்மள ஆண்டவர் வழி நடத்துறத, உயர்வு அடையிறத நம்ம கண்கூடா நம்ம பார்ப்போம். அப்ப இந்த பார்வன் சொப்பனம் காண்றாங்க. பார்வன் சொப்பனம் காண்டி அப்ப சாணும்போது அப்போ வந்து யாரெல்லாம் மந்திரவாதிகள்லாம் கூப்பிட்டு இந்த சொப்பனத்துக்கெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சொன்னாலும் ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டாங்க, பதில் சொல்ல தெரியாது. அப்பதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு யார் மேல ஞாபகம் வருது, யோசேப்பு மேல ஞாபகம் வந்து, என்னை அவன் விடுதலை ஆக்கினா, அப்படி சொப்பனத்தை விடுவிக்கிற ஒரு மனுஷன் இருக்கான்னு சொல்லி அவனை அப்ப நினைவு கூறுவாங்க. அப்போ உடனே இந்த பார்வன் அவனை கூட்டிட்டு வர சொல்றாரு. கூட்டிட்டு வர சொல்லிட்டு அங்க அவர் பார்வன் கண்ட சொப்பனத்தை சொல்லும் போது இவன் வந்து அதற்கு என்னன்னு வழியெல்லாம் சொல்லி இவன் சொல்லுவான். உண்மையாலும் அந்த சொப்பனம் வந்து இப்படி நாட்டுக்கு வந்து பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் செழிப்பு இருக்கும், 7 வருஷம் பஞ்சமா இருக்கும், இந்த பஞ்சத்தை எப்படி நம்ம தீர்க்கறது, எல்லா வழியும் சொல்லுவான். அப்போ வந்து அந்த பார்வன் சொல்லுவான், யோசேப்பை பார்த்து, தேவன் தான் இது எல்லாத்தையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறாரு, உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேற ஒருவனுமே இல்லைன்னு சொல்லி அவனை அப்படி ஒரு அறிவாளியா அவனை ஆக்கி, அவன் இப்படி தேவன் தான் இதை வந்து உனக்கு வெளிப்படுத்துறாரு, வேற யாரும் வெளிப்படுத்த முடியாது. இப்ப நம்மளும் வந்து ஒரு தேவ பக்தியோட நம்ம இருக்கணும், நம்மளுக்கு ஆண்டவர் சில காரியங்களை வந்து வெளிப்படுத்துவாரு, அது உயர்வை நமக்கு தருவாரு. அப்போ அந்த வேற ஒருவனும் இல்ல, இது மாதிரி ஞானமும் விவேகம் உள்ளவன் வேற ஒருவனும் இல்லைன்னு சொல்லி, நீ அரண்மனைக்கே அதிகாரியா இருப்ப, என்னோட அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பேன்னு சொல்லி அவனை அரண்மனைக்கு அதிகாரியா வச்சிடுறாரு. அப்ப ஜனங்கள்லாம் உன்னோட பேச்ச கேட்டு நடப்பாங்க. அப்போ
நான் சிங்காசனத்துல மட்டும்தான் இருப்பேன், நீதான் எல்லாத்தையும் எகிப்து தேசம் முழுவதுமே அதிகாரி நீதான் சொல்லி அவனை அதிகாரியா ஆக்கிட்டான். 30 வயசு அவனுக்கு ஆகும்போதெல்லாம் அவன் அதிகாரியா போயிடுறான். எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியா இருப்பான். அப்ப பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா இன்னும் அம்மா அப்பா அப்பா பேச்ச கேட்டுதான் வரான். கடவுள் பக்தியோட இருக்கான், உண்மையா இருக்கிறான். அந்த போத்திபாரோட மனைவி குற்றம் சாட்டினும் போது கூட நான் கடவுளுக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியில வருவான். அதை விட்டு உண்மையா இருந்தான். ஆண்டவரு அழகா அவனை உயர்த்தியிருக்காரு. இப்ப பாருங்க, அப்ப இதனால நம்ம என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும், கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும், கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்வேன் அந்த உணர்வு, பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது உணர்வு அவனுக்கு வந்திருக்கு. எல்லாமே ஆண்டவர் வழி நடத்துறாரு. தாய தகப்பனை அசட்டை பண்ணக்கூடாது, நம்ம தகப்பன் சொல்ல கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டதுனால தேவனுடைய வழி நடத்துதல் எப்படி இருந்துச்சு? அரமனைக்கே அதிகாரியா ஆக்கிட்டாங்க. அடுத்தது இன்னொரு நபர். முதல்ல சவுலை பார்த்தோம், ரெண்டாவது யோசேப்பை பார்த்தோம், மூணாவது சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன், தாவீது. இப்ப தாவீது கதை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க சண்டே கிளாஸ்ல எல்லாம். தாவீதோட அப்பா பேரு ஈசாய். தாவீது எந்த ஊர்ல இருந்தாரு? எந்த ஊர் பிறந்தாருன்னா, பிறந்த ஊரு பெத்லெஹேம். ஏசப்பா பிறந்த இடத்துலதான் அவங்க ஊர். அதான் அந்த அவரு ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த 8வது குமாரன் தான் தாவீது. அவனும் ஆடுகள் தான் மேய்ச்சிட்டு இருப்பான். அப்ப ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கும்போது அண்ணன்மார்கள்லாம் யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. உடனே அப்பா சொல்லுவாரு, நீ போய் அண்ணன்களை எல்லாம் விசாரிச்சுட்டு வா, இந்த ஒரு மரக்கா வறுத்த பயிர் எடுத்துக்கிட்டு போ, 10 அப்பத்தை எடுத்துக்கிட்டு போ, பால் கட்டிய கொண்டு போய் அந்த அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு அண்ணன் எல்லாம் எப்படி சுகமா இருக்காங்களான்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு அப்பா. உடனே அப்பா சொல்லிட்டாருல, இவன் கேட்கணும் தானே. சரிங்கப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லி அங்க போறான். அவங்க அண்ணன் எல்லாம் பார்த்துட்டு, ஏன்டா இங்க வந்த, இங்கெல்லாம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இங்க எதுக்குடா வர அப்படின்னு சொல்லி அவன் திட்டுவான். போ வீட்டுக்கு போன்னு சொல்லி சொல்லுவான். அவன் போகாம பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த நேரம் தான் காத்து ஊர்ல சேர்ந்த ஒரு கோலியாத்துன்னு ஒரு வீரன் பெலிஸ்தன் அந்த பாளையத்துல நடுவுல நின்னுகிட்டு சொல்லுவான். 40 நாள் இந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். எப்படின்னா, இஸ்ரவேலின் சேனைகளை நிந்திக்கிறான். ஒண்டி வாங்கடா, யாரா என்கிட்ட சண்டைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி வருவான். அவன் அப்படியே பெரிய ஆளு. அவன் உயரமே 6 முழம் ஒரு சான். தலையில பார்த்தா வெங்கல சீரா. அவன் போர் கவசம் எப்படி இருக்கும்னா 5000 சேக்கல் வெங்கலம், தூக்க விட முடியாது. கால்ல வெங்கல கவசம், தோல்ல கேடகம், வெங்கல கேடகம். அவன் ஈட்டி இருக்குல்ல, அதனோட அழகு என்னன்னு கேட்டா 600 சேக்கலாம் இரும்பு. அந்த ஈட்டி, ஒரு ஈட்டி எரியும் போது அந்த 600 சேக்கல் இரும்பா. 40 நாள் இஸ்ரவேலின் சேனைகளை நிந்தித்து அவன் பேசிட்டு இருப்பான். எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. அப்படி ஓடுனவன். உடனே தாவீது இதை பார்ப்பான், இன்னும் இஸ்ரவேலின் சேனைகளை போய் நிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சவுல்கிட்ட போய், இத பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் இவனை ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லுவான். அவர் சொல்லுவாரு, நீ சின்ன பையன், உன்னால முடியாதுன்னு சொல்லுவாரு. இல்ல, நான் ஆடு மேய்க்கும் போது எனக்கு ஒரு சிங்கம் வந்தது, கரடி எல்லாம் வந்தது, ஆட்டை பிடிச்சது. ஆனா நான் அதோட தாடியை பிடிச்சி இழுத்து நான் அதெல்லாம் கொன்னுட்டேன். நான் எனக்கு ரொம்ப இவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை போய் நிந்திக்கிறானே, இவன் ஏமாத்துறான். சிங்கம் கரடிக்கெல்லாம் என்னை ஆண்டவர் காப்பாத்தினார்ல, இவன் கைக்கும் என்னை காப்பாத்துவாருன்னு சொல்லி ஆண்டவர் நாமத்துல அவன் போறான். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவன் போறான். என்ன பண்றான்? அவனுக்கிட்ட என்ன இருந்துச்சு? இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு தடிதான் இருந்துச்சு. இந்த கவன் வச்சிருப்பான். கவன்னா அந்த உண்டிகோல், அந்த
ரப்பர் கில்டா பெல்ட்ன்னு சொல்லுவோம் நம்ம. அத அந்த கூழாங்கல்ல எடுத்து அதை விட்டு அப்படியே அந்த குருவி எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் அந்த கவன் எரிக்கிறதுல ரொம்ப இவன் ரொம்ப அவனுக்கு அதுதான் தெரியும். அப்புறம் அவன் மேய்ப்பனுக்கு உள்ள அடைப்பை ஒண்ணு வச்சிருக்கான், அவ்வளவுதான் வச்சிருக்கான். கோலியாத்து பாக்குறான், என்னடா அவன் தும்கொண்டு இருந்துகிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர்றானே, நீ என்னடா தடியோட வர்ற, நான் என்ன நாயா நீ தடியோட வர்றதுக்கு? அவன் கேட்பான். கோலியாத்து, இங்க வா, உன் மாம்சத்தை பிச்சு ஆகாயத்து பறவைக்கு போட்டுறான், காட்டு மிருகத்துக்கு எல்லாம் போட்டுறான், நீங்க வா அப்படின்னு சொல்லி நிப்பான் அந்த கோலியாத்து. உடனே தாவீது கோலியாத்த பார்த்து, நீ பட்டயத்தோட வர, கேடகத்தோட வர, ஈட்டியோட வர, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நாமத்தை அவன் எப்படி பிரஸ்தாபப்படுத்துறான் பாரு. நம்மளும் இன்னைக்கு ஆண்டவர் நாமத்தை தூசிக்காத படிக்கு ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து 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 நம்ம சொல்லணும். அப்போ ஆண்டவர் நமக்கு உயர்வை தருவாரு. அதே மாதிரி அவன் சொல்லி அந்த கவனை எடுத்து அந்த கல்லை எடுத்து கூழாங்கல்ல எடுத்து விட்டான் பாரு. அவன் அப்படியே அந்த கல்லு போய் அந்த கோலியாத்துடைய நெத்தியில போய் பட்டுச்சு. பட்டு கோலியாத்து கிரு கிரு கிருன்னு மயக்கம் வச்சு அப்படியே விழுந்துட்டான். விழுந்த உடனே ஓடி போய் அவனுடைய வாளை எடுத்து, அவன் வாழ் வச்சுப்பான், அதை எடுத்து அவனை குத்தி அவனை கொண்டு விட்டுறான். அதெல்லாம் பெலிஸ்தர்லாம் பார்த்தாங்க. பெலிஸ்தர்லாம் நிறைய பேர் மக்கள் அங்க நிற்பாங்கல்ல, அவங்களாம் பயந்து ஓடி போயிட்டாங்க. அவங்களாம் பயந்து ஓடுறாங்க. அதனால எப்படி இந்த பலம் இவனுக்கு வந்தது? கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தரை எப்போதும் அவன் துதிச்சு 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 ஜெபிச்சு அப்படியே இருப்பான். அவன் பாடி பாடி துதிக்கிற ஒரு வல்லமை அவன்கிட்ட இருக்கும். ஆண்டவரை எப்ப பார்த்தாலும் அவனை எக்காலத்திலும் கர்த்தரை சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். நம்மளுக்கும் அதே மாதிரி அவருடைய துதி நமக்கு எப்போதும் நம்ம வாயில இருக்கணும். இப்ப பாத்தீங்களா, அந்த 3 நபரை நம்ம பார்த்தோம். தகப்பன் சொல்ல போதகத்தை கேட்டுறாங்க. இந்த 3 பேரும் கழுதைய தேடி போனவனுக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு. போத்திபா வீட்டுல போய் அடிமையா இருந்தவனுக்கு சகோதரனால வெறுக்கப்பட்டு போத்திபார் வீட்டுல அடிமையா இருந்தவனுக்கு பார்வோன் அரண்மனைக்கு அதிகாரியா வச்சுட்டாரு. அதே மாதிரி தாவீதையும் கோலியாத்தை வீழ்த்துற பயம், கடைசியில சவுலுக்கு பிறகு தாவீது ராஜாவாகும். அப்படி ஆண்டவர் உயர்த்தினார். இப்ப நம்மளும் போதகத்தை, ஆண்டவர் கொடுக்கிற போதகத்தை நம்ம தள்ளக்கூடாது, உண்மையா இருக்கணும். அப்பா அம்மா மேல நம்ம அக்கறையாவும் இருக்கணும். இப்ப வயசாயிட்டுனா அப்பா அம்மாவெல்லாம் அசட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம அப்பா அம்மா வச்சு நம்ம காப்பாத்தணும். இப்ப படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் கடைசியில கல்யாணம் எல்லாம் பண்ணி இருக்கும்போது அப்பா அம்மாவெல்லாம் துரத்தி விடலாமா? நிச்சயமா அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்பா அம்மாவெல்லாம் வச்சு நம்ம பாதுகாக்கணும். வயசானவங்களை வச்சு பாதுகாக்கணும். நல்ல போதகத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். புரியுதா? புரியுதா? அதனால நம்ம இருதயத்துல நம்ம வச்சுக்கணும் எத? நல்ல போதகங்களை. வேதத்துல கூறுற நல்ல போதகத்தை நம்ம விடாம பற்றி கொள்ளணும், மறக்காம இருக்கணும், கட்டளைகளை காத்து நடக்கணும். இப்படி எல்லாம் நம்ம பழகி கொள்கிற போது நமக்கு கிருபையும் சத்தியமும் சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு பெருக பண்ணி தீர்க்க ஆயுசை நமக்கு தருவாரு. நம்ம ஒரு மாதிரியா இருக்கணும். அதாவது மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா ஒன்ன பார்த்து மத்தவங்க விழுந்து போயிடக்கூடாது. அவங்க உன்னை பார்த்து அவங்க உயர்வா இருக்கணும். அவங்களும் கற்றுக்கொள்ளணும். நீ எப்படி நல்ல குணத்தோட இருக்கிறதோ உன்னை பாக்குறவங்க அதே மாதிரி கத்துக்கொள்ளணும். அந்த மாதிரி ஒரு மாதிரியா இருக்கணும். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்வாரு தீமோத்தேயுக்கு எழுதும் போது, 1 தீமோத்தேயு 4:12 வாசிப்போம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும்
கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நம்ம எப்படி மாதிரியா இருக்கணுமா? அசட்டை பண்ணக்கூடாது. நம்ம வார்த்தையில, நம்ம வாயில இருந்து ஒரு கெட்ட வார்த்தை புறப்படவே கூடாதுன்னு சொல்லி வார்த்தை நம்ம படிக்கிறோம், வசனம் படிக்கிறோம். அந்த வார்த்தையில இருக்கக்கூடாது. ஒரு அன்பு செலுத்தணும். ஆவியிலையும் விசுவாசத்திலையும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு நம்ம மாதிரியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறாரு. கர்த்தருடைய போதனை எல்லாம் இப்படிதான் நம்ம நடக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். அவர் கொடுக்கிற நல்ல போதகத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். நம்ம காத்து வழி நடத்தணும். ஆண்டவர் நல்ல உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பாரு, நல்ல பலனை கொடுப்பாரு, நல்ல சத்துவத்தை கொடுப்பாரு, நல்ல படிப்பை கொடுப்பாரு, நல்ல அறிவை கொடுப்பாரு. நீங்க நல்லா உயர்ந்து வருவீங்க. இந்த போதகத்தை எல்லாம் நீங்க காத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கைய நம்ம கடைபிடிக்கணும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.